ஹலோ பெண்மணிகளே, வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மித்ஸ் கேஃபே. இன்னைக்கு நம்ம சேனல்ல அரிசி பாயசம் அதாவது ரைஸ் கீர் எப்படி பண்றதுன்னு வாங்க பார்க்கலாம். ஒரு பவுல்ல 3 டேபிள் ஸ்பூன் பச்சரிசி எடுத்துக்கோங்க. இந்த பச்சரிசியை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். வாஷ் பண்ணினதுக்கு அப்புறமா 1/2 கப் தண்ணி சேர்த்து 1 மணி நேரத்துக்கு ஊற வச்சிருங்க. 1 மணி நேரத்துக்கு அப்புறமா ஒரு பாத்திரத்துல 1/2 லிட்டர் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே ஊற வச்சிருந்த அரிசியை அதில் சேர்த்துக்கலாம். இந்த அரிசி 90% வெந்தா போதும், ஃபுல்லா குக் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி கொதிக்கும் போது எக்ஸ்ட்ரா இருக்கிற நுரையெல்லாம் எடுத்துருங்க. இப்போ 15 நிமிஷம் ஆயிருக்கு. சாதம் நல்லா வெந்து வந்திருக்கு. 90% வெந்தா போதும், ஏன்னா நாம இதை திரும்ப பாலில் வேக வைக்க போறோம். இப்போ சாதத்தை வடிச்சிடலாம். பாருங்க, இந்த மாதிரி இருக்கு சாதம். இதை தனியா வச்சிடலாம். இப்போ ஒரு தாளிக்கிற கரண்டியில 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் உருகுனதுக்கு அப்புறமா கொஞ்சமா காஞ்ச திராட்சை சேர்த்துக்கலாம். இந்த திராட்சை நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனதுக்கு அப்புறமா இதை தனியாக எடுத்து வச்சிருங்க. இப்போ அதே நெய்யில் கொஞ்சமாக கேஷ்யூ நட்ஸையும் வறுத்து எடுத்துக்கலாம். இதுவும் கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனதுக்கு அப்புறமா தனியாக எடுத்து வச்சிடலாம். இதை கடைசியாக பாயசத்தில் சேர்த்தா போதும். அடுத்தது ஒரு பேனில் 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். பாலை மீடியம் ஃப்ளேமில் வச்சு 10 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. அப்போ நமக்கு நல்ல திக்கான பாலாக கிடைக்கும். இப்போ 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே வடிச்சு வச்சிருக்கிற சாதத்தை இதில் சேர்த்துடலாம். இந்த சாதத்தை பாலில் சேர்த்ததுக்கு அப்புறமா 10 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ சாதம் இன்னும் நல்லா சாஃப்ட் ஆயிடும். பத்து நிமிஷம் ஆனதுக்கு அப்புறமா 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், அப்புறமா கொஞ்சமா குங்குமப்பூ பால், 1 டேபிள் ஸ்பூன் பாலில் கொஞ்சமா குங்குமப்பூ சேர்த்து கரைச்சி வச்சிருந்தேன், அதையும் சேர்த்துருக்கேன். அப்புறமா நம்ம வறுத்து வச்சிருக்கிற முந்திரி பருப்பும் திராட்சையும் சேர்த்துக்கிட்டா நம்மளுடைய அருமையான ரைஸ் கீர் அதாவது அரிசி பாயசம் ரெடி ஆயிடுச்சு. இதை கலந்ததுக்கு அப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி நல்லா சூடாக சர்வ் பண்ணுங்க. ஆறுனதுக்கு அப்புறம் இந்த பாயசம் இன்னும் நல்லா திக்காயிடும். இந்த ஈஸியான அரிசி பாயசத்தை உங்க வீடுகளில் விசேஷ நாட்கள்ல செய்யுங்க. உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததா இல்லை பிடிக்கலையா அப்படின்ற ஃபீட்பேக்கை எனக்கு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மீண்டும் உங்களை எல்லாரையும் இன்னொரு அட்டகாசமான ரெசிபியோட சந்திக்கிற வரைக்கும் பாய், டேக் கேர், ஹாப்பி குக்கிங் அண்ட் கீப் வாட்சிங் மித்ஸ் கேஃபே.